மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல கேதுவும், ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் உட்கார போறாங்க. இப்ப இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவாருன்னா, வெளிநாட்டு பயணங்கள், பரம பூர்வ புண்ணியஸ்தானம்ங்க, உயர் பதவிகள், லாப மேன்மைகள், விவசாய பணிகள் இது எல்லாத்தையும் ஜம்முன்னு கொண்டுட்டு வருவாருங்க. அருமையா இருக்கு. ப்ரமோட் ஏதாச்சும் தடைபட்டு இப்போ நின்னு இருக்குதுன்னா, அதெல்லாம் உங்களுக்கு ப்ரமோட் ஆகி உயர் பதவி போய் கப்புன்னு புடிச்சிருவீங்க. ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாம வச்சுட்டீங்கன்னா, அத எழுதினீங்கனாலும், அதுவும் வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுருவீங்க. பூர்வீகத்தில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும், அதுகளும் சால்வ் ஆயி, நல்ல முன்னேற்றங்கள குடுக்குங்க. இப்ப நீங்க கிணறு வெட்டலாம், போர் போடலாம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவாருங்கன்னா, 5ல ராகு வந்தா மாம பஞ்சா பறந்துருவாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி. ஆனா, இந்த ராசிக்கு அவர் சுபர் யோகருங்க. துலா ராசிக்கு நெருங்கிய நண்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்தான். இந்த ராகு கேது நெருங்கிய நண்பர்கள். இவர் 5ல உட்காந்துருந்தாங்கன்னா, புத்திர பாக்கியம் ஏற்படுறக்கு தடையா இருந்தது எல்லாம், இந்த தடைகளை எல்லாம் நீக்குவாருங்க. ஏற்கனவே சனி 6ல போய் உட்காந்துட்டாருங்க. அப்போ ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லாதனால, யாரும் உங்களுக்கு யாரோட வீட்ல உட்கார்றாங்களோ, அவங்களா பிரதிபலிச்சுருவாங்க. அப்ப இந்த ராகு 5ஆம் இடத்துல புகழ், கீர்த்தி, பூர்ணிஸ்தானம், செய்ற தொழில்ல முன்னேற்றம், அறிவு, ஆற்றல், திறமை, ஞானம் இது எல்லாம் மேம்படுத்துவாருங்க. அப்ப துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி சிறப்பான முன்னேற்றம் குடுக்குங்கிறது என்னுடைய கருத்து. வணக்கம்.